அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏப்பா காத்தமுத்து, இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எங்கே? ஆமாம், டெய்லி வந்து ஓசியில் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இதில் வேற அதிகாரம். இருங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அப்பாட, உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஆமாம் ஆமாம், டெய்லி வந்து பேப்பர் படிக்கிற, வெளிநாட்டு விஷயங்களாக படிக்கிற, அப்படி என்ன தான் தெரிஞ்சுக்கிட்ட? டேய், என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு என்கிட்ட கேட்கக்கூடாதுடா. உனக்கு என்ன தெரியலையோ அதை என்கிட்ட கேட்கணும். அதுக்கு அண்ணன் பதில் சொல்லுவேன், புரியுதா? சரி, நம்ம தமிழ்நாட்டோட கவர்னர் யாரு? என்னது, தமிழ்நாட்டோட கவர்னரா? டேய், இது கூடவாடா இவ்வளோ நாளாக தெரியாமல் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க? ஆ, அசிங்கமாக இருக்குடா. தெரியலங்கிறத எப்படி சமாளிக்கிறார் பாருங்க. சரி, அது போகட்டும். இப்போ அமெரிக்காவில் ஜெயிச்சாரே, அவர் பேர் என்ன? டேய், வெளிநாட்டில் யார் ஜெயிச்சா என்ன, தோத்தா நமக்கு என்னடா? நமக்கு என்ன தேவையோ அதை தாண்டா நம்ம படிக்கணும். அதனால் அதை நான் படிக்கலை. இந்த பேப்பர் படிக்கிறானா இல்லை படம் பார்க்குறானா? எது கேட்டாலும் தெரியல தெரியலன்றான். எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை படம் பார்க்குறீங்களான்னு? மவுத், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? மெனக்கட்டு வீட்டிலேருந்து வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு பேப்பரில் இருக்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு படித்தா படம் பார்க்குறேன்னா சொல்கிற? என்னது இது, சிறுபிள்ளைத்தனமால இருக்கு. சரி, நீ படம் பார்க்கல, படிக்கிற, நான் ஒத்துக்கிறேன். யார் அது? பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது. ஆஹா, இவனா? ஆமாம், டெய்லி பேப்பர் படிக்கிற, யாராவது ஏதாவது கேட்டால் சமாளிச்சுட்டு போயிடுற, பதில் சொல்லவே மாட்டேங்கிறியே. என்னப்பா நீனு, உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீ கேளு, உனக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கணுமா? அதுக்கு நான் சைலண்ட்டாகவே இருந்துடலாம். ஆஹா, அசிங்கப்படுத்திட்டானே ஐயா. ஏப்பா, இவ்வளோ கெத்தாக பேசுறியே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. வரப்போகிற எலெக்ஷனில் யாருப்பா ஜெயிப்பா? அதிகமாக யார் ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏப்பா, இது எங்களுக்கு தெரியாதா? யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டேன். ஜெயிக்கிறவங்க ஜெயிப்பாங்க, போதுமா? ஆஹா, இவனும் நம்மளை மாதிரியே சமாளிக்கிறான் ஐயா. அதான்பா, யார் ஜெயிப்பா அதை சொல்லு. அப்பா, அதான் சொன்னல, ஜெயிக்கிறவங்க ஜெயிப்பாங்கன்ட்டு. நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கட்டுமா? கேளு கேளு கேளு, பதில் சொல்லனா அப்புறம் என்னன்னு கேளு கேளு கேளு. சமீபத்தில் ஒரு பெரிய புள்ளி லஞ்சம் கொடுக்குறதா சொல்லி அமெரிக்காவில் அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அவரோட பேர் என்னன்னு தெரியுமா? என்னப்பா, டெய்லி பேப்பர் அலசுற, இது கூடவா எனக்கு தெரியாது? போதா குறைக்கு டிவியில் செய்தியும் பார்க்குறேன். முதல்ல அவரோட பேர் என்னன்னு சொல்லு. அதான் நீ. அப்பா, ஏப்பா அடிச்ச? பேரை தானே சொன்னேன். உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா அதான் நீனு என்ன சொல்லுவ? ஏப்பா, நான் ஒன்றும் சொல்லலப்பா, நீ கேட்ட ஆளோட பேரை சொன்னேன். அதான் நீ. அம்மா, ஏப்பா மறுபடியும் அடிக்கிற? எவ்வளோ திமிரு இருந்தா மறுபடியும் அதான் நீனு என்னவே சொல்லுவ? ஆஹா, இவன் வேணும்னேன்னு கேட்டானா இல்லை யதார்த்தமாக கேட்டானா தெரியலையா? ஏப்பா, அதான் நீங்கிறது நீ இல்லைப்பா, அது ஒரு பேர். அப்பா, நான் உங்ககிட்ட பேரை கேட்டால் திரும்ப திரும்ப நீ என்னவே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆஹா, இவனுக்கு எப்படியா புரிய வைக்கிறது? ஏப்பா, எழுதி காட்டட்டுமா? அப்பா, இங்கே பாருப்பா. அம்மா, இதுலேயும் அதான் நீனு தான் எழுதியிருக்க. ஆமாம், தெரியாமல் தான் கேட்குறேன். அமெரிக்காவில் ஏமேலையா கேஸ் போட்டிருக்காங்க? இல்லையே. அப்புறம் ஏன் நான் கேட்டா அதான் நீனு என்ன கை காட்டுற? ஆஹா, எவ்வளோ கரெக்டாக நம்ம சொன்னாலும் இவன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே ஐயா. குண்டக்க மண்டக்க திருப்பி திருப்பி நம்மக்கிட்டேயே கேட்குறானே ஐயா. என்ன தெரியலையா? ஏப்பா, நான் சொன்னாதான் நீ அடிக்கிற. ஆனால் இல்லை, அது இல்லை. ஆமாம், எனக்கு தெரியலை. அது அப்படி ஒத்துக்கோ. என்னமோ எல்லாம் தெரியும்னு ஜம்பு அடிச்சுக்கிட்டு இருந்த, முக்கியமான விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுடுற. ஏப்பா, எனக்கு தான் தெரியல, உனக்கு தெரிஞ்சா சொல்லேன். எனக்கு மறந்து போச்சுன்னு தானே உங்ககிட்ட கேட்டேன். திரும்ப நீ எங்கிட்டே கேட்குறியா? என்னது, மறந்து போச்சா? ஆஹா,